ஹலோ மக்களே வணக்கம். இந்த சோளமெல்லாம் வாங்குனா எப்படி பாயில் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சுங்க. நான் கற்றுக்கிட்டத என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்வீட் கார்னுங்க. இந்த ஸ்வீட் கார்னை வந்து பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோடைய அந்த தோகை இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் பண்ணணும். அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக உரிச்சிடலாம். மொத்தமாக உரித்து ஆக்சுவலி இது வாழைப்பூ மாதிரி ஒன்று ஒன்றா வரும். பட் வாழைப்பூவோட இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸி தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா அடியில் அப்படியே முடுக்கி அதை வந்து நம்ம உடச்சி தூக்கி போடலாம். அப்போ அதுக்குள்ளே இந்த முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் வந்து பிச்சு எடுத்துடணும். இது மாதிரி ஒரு ஒரு இதையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக இந்த முழுக்க உள்ள முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். வெறும் சோளம் மட்டும் இருக்கணுங்க. அது மாதிரி நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சோம்னா தான் இது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேகும். தண்ணியில் சில பேர் போட்டு வேக வைக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா இதோடைய சத்தெல்லாம் இந்த தண்ணியிலே வீணாக போயிருங்க. அதுக்கு பதிலாக நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு மேலே வந்து இட்லி தட்டு மேலே வச்சோம்னா அது நல்லா வேகும். இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா நீட்டாக. அதோ இருக்குது பாருங்கள், இதோ அந்த முடி. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோ இருக்குது பாருங்கள், எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் 3 இதையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். 3 ஸ்வீட் கார்னையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நார்மல் சோளத்தை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வேகும். அது வரைக்கும் பாருங்கள், நல்லா முத்து முத்தாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை கொண்டு போய் நம்ம வேக போட்டுடலாமா? வாங்க என் கூட நீங்களும் கிச்சனுக்கு வாங்க. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி அது மேலே இட்லி தட்டை வச்சு 3ஐயும் வச்சு மேலே போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டேங்க. மூடி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் சோளம் ரெடி.